வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்பைமேனி. அதை பற்றி ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. பக்கத்தில் வாங்க. இதுதான் அந்த குப்பைமேனி செடி. இந்த செடி தான் இது. அந்த வேறு இருக்கு பாருங்க. இது அதிகமாக எங்கே வளரும்னா குப்பைகள் ஓரமாக தான் இந்த செடி வளரும். குப்பைகள் ஓரம், ரோட்டு ஓரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடி அதிகமாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் ஒரு சிலது சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. அது என்னென்னா, ஒரு செடி, இப்போ நீங்கள் குப்பைமேனியை ஒரு முழு செடியாக எடுத்துக்கோங்க. சின்ன செடியாக ஒன்று எடுத்துகிட்டு, ஆடுகளுக்கு அந்த வெள்ளை கழிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோய்களுக்கு இது யூஸ் ஆகும். என்ன பண்ணணுமா, இதை எடுத்து நல்லா அரைச்சிருங்க. அம்மிக்கல்ல அரைச்சி லைட்டாக மஞ்சள் போட்டு தண்ணியோடு கலந்து வச்சுருங்க. அப்படி இல்லாட்டா அதை உருண்டையாக உருட்டி கோழிகளுக்கு காலையில் திறந்துடும்போது வாய்க்குள்ள திணிச்சு விட்ருங்க. இது ஒரு மருத்துவ குணம். இது கோழிகளுக்கு. இதை மனிதர்களும் யூஸ் பண்ணலாம். சுகர் பேஷண்ட்டும் இதை யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, இது ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. மூலத்துக்கு அந்த களி என்ன சொல்கிறது, ரெஸ்ட் ரூம் ஒழுங்காக போகலை அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு 5 இலை. இதில் ஒரு 5 இலை எடுத்துகிட்டு, வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலை இந்த இருக்கு பாருங்கள், இதில் ஒரு 3 இலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு காலையில் ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலத்துக்குரிய பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும். கண்டிப்பாக இது சால்வ் ஆகும். அடுத்து இதில் இன்னொரு என்னென்னா, காயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த புண்ணு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, காலில் அடிக்கடி புண்ணு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதை அரைச்சி லைட்டாக மஞ்சள் போடாமல் உப்பு, கல்லுப்பு போடுவாங்க. கல்லுப்பு போட்டு இதை வச்சுட்டு வந்தோம்னா அந்த புண்ணுகள் சீக்கிரம் ஆறும். சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கே இது ஆறும். இது எங்கள் தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோ எடுத்து போடணும். உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. பண்ணாமல் யாரும் நான் இதை பற்றி நான் போட மாட்டேன். இதை நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் சாப்பிட்றேன். இது எப்படின்னா, ஒரு 5 இலை நல்ல இலையை எடுத்து கழுவிட்டு 3 இலை வேப்பலை இதை வாய்க்கில் போட்டு சாப்பிடுவேன். டெய்லி ஒரு 40 நாள் ரெகுலராக வந்தோம்னா நம்மளுக்குள்ளே உள்ளக்குள்ள ப்ராப்ளம் கசடை பூரா வெளியேற்றிடும். அவ்வளோ நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.